நான் பிடிக்கிற கேட்ச்ல எனக்கு ஒன்றும் கிரெடிட் கிடையாது. போலருக்கு +1, பேட்ஸ்மேனுக்கு -1 பேட்ஸ்மேன் அவர் கேட்ச் பிடிச்சிட்டா. அப்படி இருக்கிறவங்க டீம் மேன், ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் டீம். டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஓடிஐ இருக்கட்டும், T20 இருக்கட்டும், பாலை கொடுத்த உடனே ஸ்ட்ரெயிட் ஆன் லிங்க். ₹1 காயினை வச்சீங்கன்னா கூட அந்த காயின்ல போய் அடிக்கும் பட்டுன்னு பால். அவ்வளவு அக்யூரசி, அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவு பர்ஃபெக்ட் ஆக்ஷன். அதுவும் 1.5 நிமிஷத்துல முடிக்கிறார். நீங்க அவர் கண்ணை கட்டினா கூட நீங்க பால கையில பிடிச்சா கரெக்டா போடுவாரு. அதுதான் அவருடைய ரிதம், ஆக்ஷன்ல இருக்கிற ரிதம், டெலிவரி பாயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட். அதனால அவர் என்னைக்குமே டீம் மேன் தான், அவர் டவுட்டே கிடையாது. இஸ் a clear match winner. அண்ட் நாகிங்கா ஒரே இடத்துல போட்டுனே இருந்தீங்கன்னா 4 ஓவர்ஸ்ல 24 பால் தான் போடணும். ஆனா அந்த 24 பால் தான் உனக்கு சான்ஸ். அது எந்த பேட்டரா இருந்தாலும் வந்தவொடனே போடணும் கரெக்டா. அதுலயே அக்யூரேட்டா போடுறவரு. ஓடிஐல வார்ம் அப்புக்கு டைம் இருக்கு. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க எவ்வளவு மெனசிங்கா இருப்பாரு. இன்னொரு விஷயம், இங்க பிச்சஸ் வந்து போலர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது ஒரு கண்டிப்பாவே ஒரு கிரெடிட் பிளஸ் பாயிண்ட் தான் போலர்ஸுக்கு. வெறும் டெட் விக்கெட்ல இப்படி போட்டா கூட பிரயோஜனம் இல்லை. காலை ஃப்ரண்ட் வச்சு அடிச்சுவாங்க. பால் கொஞ்சம் கிரிப் ஆகி ஸ்லோவா வரவே இன்னும் மெனசிங்கா இருக்கு. அவரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டாப் 3 ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ல கண்டிப்பா இருக்கு.